ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் என்னென்னு கேட்கலாமா? அந்த பேய் ஓட்டுறவர் பார்த்து விஜயாவை பார்த்து சொல்வார், உன் மூஞ்சி பார்த்தா தான் தெரியுது, திமிரு ஆணவம் எல்லாமே உனக்கு தான் இருக்குது, அப்போ உனக்கு தானே பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாமி நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க, பேய் என் மருமகளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. இல்லை பேய்க்கு நம்ம அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் தான் பேய் ரொம்ப ஹாப்பி ஆகிடும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாற்றுவார். அதுக்கப்புறமா இந்த கோலத்தில் உட்கார வை அப்படின்னு சொல்லுவார். இந்த கோலத்தில் உட்காருன்னு சொன்னோடனே 2 பேரும் போய் ஜோடியாக உட்காடுறாங்க. என்ன பண்ணி இன்னும் கல்யாணத்துக்கு உட்கார ஏஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா இவகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி முறைச்சி பார்த்துட்டு 2 பேர் பார்த்துட்டு, இப்போ என்னம்மா இவள் இப்படி முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பாங்க. நம்மளாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குச்சி எடுத்து பலான்னு அப்படியே காலில் அடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் 2 நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன டாக்டரா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன், இதிலே தெரியுது அவன் போலீஸ் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசில் நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்கள் அப்போ தான் பேய் இன்னும் 2 நாளில் போயிடும் அப்படின்னு சொல்லின்னு விழுந்துடும். அப்படியே அழுதுகிட்டே ரூமில் போய் உட்காந்து அழுதுட்ருப்பா. இதுக்கு தான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினைப்பா இதெல்லாமே. அப்புறம் அந்த குச்சி வாங்கிட்டு மனோஜ் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படியே அழுதுகிட்டே ரூமில் உட்காந்து அழுதுட்ருப்பா. ரோகிணி வா வெளியேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரூமில் உட்காந்து அழுதுட்ருப்பான். அதுக்கப்புறம் முத்து வண்டியில் சவாரி வந்துட்டுருக்கா. அதில் அவனுக்கு அவங்க அம்மா ஏதோ உடம்பு சரியில்லை போல், இறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அது சொல்லிகிட்ருப்பாங்க, நான் சீக்கிரமாக போகணும், இந்த ட்ரெயினை பிடிக்கணும், என்னை சீக்கிரமாக கொண்டு போய் விடுங்கண்ணா, கடைசி முகத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் நோ என்ட்ரி ரோட்டில் போயிடுவான். ஆல்ரெடி அந்த டிராஃபிக் போலீஸ் முத்துக்கு தகராறு பண்ணதால் அதை பார்த்துட்டு பின்னாடி வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவான் அவன். இந்த மாதிரி அந்த ஆள் போகணுமா, ட்ரெயினை பிடிக்கணுமா, அதனால தான் நான் இந்த வழியில் வந்தேன், நீ என்ன பொது சேவை பண்ணுறியா, இப்போ பாரு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க, நீ வா ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஸ்ருதியும் ரவியும் பேசிகிட்ருப்பாங்க. இது மாதிரி நம்ம எங்கன்னா போகலாமா, நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்துச்சு, அதை நம்ம பெருசாகவே செலிப்ரேட் பண்ணல, இந்த வாட்டி நம்ம எதாவது பெருசாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க. நம்ம எங்கன்னா வெளியே போகலாம், நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிகிட்ருப்பாங்க. சரி நீ எங்கே நினைக்கிறியோ அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நடந்துச்சுடா, நீ எப்படி தான் எனக்கு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருவாங்க. அந்த வண்டி இழுக்க ஹெல்ப் பண்ணுறதான்னு சொல்லிட்டு, என்னாச்சுங்க யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சவாரி வந்துச்சு, நான் அவசரமாக போகணுன்னு சொன்னாங்க, நான் நோ என்ட்ரியில் போயிட்டேன், அதுக்காக அந்த நம்மக்கிட்ட ஆல்ரெடி தகராறு பண்ணால அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டிராஃபிக் போலீஸ் சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஏன் நோ என்ட்ரியில் போனீங்க, நான் நல்லது தானே பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் வேலை என்னமோ அது மாதிரி பாரு, நீயும் எல்லா மாதிரி தான் நீயும், நான் என்ன சொல்கிறேன்னு நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அவங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு தானே நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிடுவா. அப்புறம் மீனா ஒரு இடத்துக்கு பூ கொடுக்க போவா. அவள் ஐயா இல்லையா அப்படின்னு கேட்பா. இல்லை வெளியே போயிருக்காங்க அப்படின்ட்டு. மாதிரி என் புருஷனோட வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குமா, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன பண்ணார் அப்படின்னு, நோ என்ட்ரியில் போயிட்டார் அப்படின்னு நோ என்ட்ரியில் போனால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே தலை கீழே குனிஞ்சிருவா. அப்போ தொடரும் போட்டுருவாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.